அனைவருக்கும் வணக்கம் சார். நான் உங்களோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரைனிங்கில், இந்த ஒர்க் ஷாப்பில், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் பங்கு கொண்டது. நீங்கள் எங்களை உயர்த்துவதற்காக, அதாவது எங்களுடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை நாங்களே சரி பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் நீங்கள் நாங்கள் செய்ய முடியுமோ அதற்காக உள்ள அந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப் ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களோட கைடன்ஸில் நாங்களே எங்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்னென்னலாம் நினைக்கிறோம், எந்தெந்த காரணத்தினாலெல்லாம் எங்களுக்கு கோபம் வருது, எப்படியெல்லாம் எங்களுக்கு கோபம் வருது, எதற்காக எந்தெந்த நிகழ்வுகள் எங்களை கோபமடைய செய்யுது, அந்த கோபம் அடையும் போது நாங்கள் என்னென்ன பேசுகிறோம், நாங்கள் இதனாலெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மற்றவர்கள் எங்களால் எந்தெந்த நிமிஷங்களில் எங்களுடைய எந்த வார்த்தைகளால், எங்களுடைய எந்த செயல்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த மாதிரியான இந்த ட்ரைனிங் உண்மையிலேயே அற்புதமான ஒன்று. உங்களோட இந்த பயணம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு லாஸ்ட் மீட்டிங் வச்சப்போ மற்றவர்களும் அதைத்தான் வழிமொழிஞ்சாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த செயல் ஊக்குவிக்கும் வகையில், அவர்களே புரிந்து கொள்ளும் வகையில் உங்களுடைய அந்த டாஸ்க், நீங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் எங்களுக்கு நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நாங்கள் இந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது மட்டும்தான் நாங்கள் உங்களோட கரெக்டான, நீங்கள் எந்த வழியில் எங்களை திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வழியில் எங்களுடைய கோபத்தை நாங்களே சரி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வழிக்கு நாங்கள் வர முடியும். இதில் முக்கியமானது, நாங்கள் செய்ய வேண்டிய டாஸ்க்கு கரெக்டாக பண்ணணும், டெய்லி பண்ணணும், ஜேர்னலைஸ் பண்ணணும். அந்த ஜேர்னலைஸ் பண்ணும்போதே எங்களுடைய தாட்டுக்கு ஒரு வழி கிடச்சிரும். நாங்கள் எது பண்ணினா, என்ன ரீப்ரோக்ராம் பண்ணினா எங்களால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். இதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த ஹோம்ஒர்க்கு, அந்த டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது மட்டும்தான் எனக்கு எது சரியாக இருக்கும், எது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த ஒரு தன்மை எனக்குள்ளே நானே வளர்த்துக்கொள்வேன். அதை NLPயில் ரீப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அந்த ரீப்ரோக்ராமிங்கை என்னால் பண்ண முடியுது. நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் அது முடியுது. அதுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது.